எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிஷிவா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பால் கவரில் அந்த பிளாஸ்டிக் பூலாம் செஞ்சு வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இதை ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. டைம் கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. சரி, அதை ஒரு வீடியோவாக எடுத்துடலாமேனு தான். இதுக்காகவே பால் கவர்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த கவரை இதை போல் 3 பக்கம் மட்டும் கட் பண்ணி விரித்து எடுத்துக்கிட்டேன். எல்லா கவரையும் இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண கவரெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி 2 தடவை அலசி எடுத்துக்கிட்டேன். கவரை நல்லா பிரித்து விட்டு அலசிக்கிட்டேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அழுக்கு சேர்ந்து போயிருக்கும். அதையும் நல்லா சுத்தம் பண்ணிடலாம். இதை போல் நல்லா கையால் தேய்ச்சி விட்டு அலசிக்கோங்க. இப்போ அலசின பால் கவரை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சம் துணிக்கு போடுற சர்ஃபு பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். இதை விறகடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு குச்சி வச்சு அந்த பேப்பரெல்லாம் நல்லா தண்ணியில் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த டைமில் அந்த பேப்பரை எடுத்து கையால் தேய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயிண்ட்லாம் கலையும். அதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு அதை ஒன்றா எடுத்து இதை போல் ஜாமான் விளக்குற பஞ்சால் நல்லா தேய்ச்சி விட்டேன். அதில் உள்ள அந்த பெயிண்டெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இதை போல் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். 2 பக்கமுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்ச கவரை எல்லாம் இதை போல் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 டைம் அலசிக்கிட்டேன். அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. இந்த பால் கவர் வேக வச்ச தண்ணியை டோர்மேட்டெல்லாம் அலசுறதுக்காக அந்த தண்ணியை வச்சுக்கிட்டேன். அதில் ஊற போட்டு துவைச்சிக்கலாம் அப்படின்னு. இப்போது அந்த கவரெல்லாம் எடுத்து ஒன்றா அடுக்கி நல்லா ஒரு பின்னு போட்டு காய வச்சுக்கிட்டேன். பேப்பர் நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து 3ஆக மடித்து கட் பண்ணிக்கிட்டேன்.
இதை போல் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதை ஒரு ஊசி நூலை எடுத்து இந்த போல் பூ போல் கோத்து எடுத்துட்டேன். இது ஏற்கனவே நான் கோத்து வச்சுருந்தது, அதில் கோத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை போல் மடக்கி அதை ஊசியில் கோத்துக்க வேண்டியது தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு. நானும் இந்த பூ செஞ்சு பார்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.